இப்போ வந்து சூப்பரான ஒரு டிஷ் இன்றைக்கி பிரியாணி. ஸோ வெங்காயம் வச்சுருக்குறோம் பாருங்கள். ஸோ இங்கே வந்து புதினா இதெல்லாம் வச்சுருக்கிறேன். பேஸ்ட்டும் போடுவோம். புதினா தயிர் இருக்குது. ஸோ இங்கே ஒவ்வொரு கிராம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ லெமனு எல்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ நானும் இருக்கிறேன். அதேமாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றி. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ வீடியோக்குள்ள போனாங்களா? ஸோ ஒன்று சொல்லுங்கள், 500 ரீச் ஆகிட்டு இன்னொரு 500 வரணும். சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போனாங்களா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ வெங்காயம் நல்லா சட்டி சூடாகிடுச்சு. ஸோ ஆனியன் சொல்லிட்டு வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் போட்டுக்கிறேன். 2 வெங்காயம் போட்டுங்க. கிரேவி ஒன்று வந்து கொஞ்சம். ஸோ நான் எண்ணெய் சேர்த்து கல்லுப்பு போட்டுறேன். தேவையான கல்லுப்பு போட்டுங்க. ஸோ ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஒரு 15 ml ஊற்றிங்க. சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். ஸோ 1 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது அப்படியே போட்டுக்கலாம். அதில் வேலிக்கும் போட்டுக்கிறேன். ஸோ பச்சை மிளகாய் அப்படியே போட்டுக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் 6-7 மாதிரி கூட போட்டுக்கலாம். நல்லா இதாகும். நம்ம இப்போ ப்ரோஸ்ட் சிக்கனு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ப்ரோஸ்ட் சிக்கனு அது எப்படி போட்டிருக்குன்னு சொல்லி எப்படி பண்ணுறோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ரோஸ்ட் சிக்கன். ஸோ அதோட லிங்க் இதில் போடுறேன். இப்போ ப்ரோஸ்ட் பிரியாணி தான் பண்ண போகிறேன். சின்ன சின்ன கட் பண்ணிக்கிறோம். ரொம்ப பெருசாக இருக்குது. ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஒரு 5 கிராம் போட்டுங்க. வெங்காயம் நல்லா இதாக வச்சுக்கோங்க. சூப்பராக வந்துச்சு வெங்காயம். இதை சேர்த்துக்கோ. புதினா தரும் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து போட்டுக்கலாம். புதினா கம்மியாக இருக்குது. பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். புதினா அதை போட்டுக்கலாம். லெமன் போட்டுக்கலாம். லெமனை ஃப்ரீ புளிஞ்சிட்டேன். இந்த ரோஸ்ட் சிக்கன் கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டால் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பிடிக்கும். உள்ளுக்குள்ளே மசாலாலாம் ஏறும். இந்த எண்ணெய்லாம் சிக்கனில் அதனால் போட்டது நான் பார்த்துக்கிட்டேன்னு நான் வரைஞ்சிடுவேண்ணா. தயிர் போட்டுக்கிறேன். தயிர் ஒரு 100 கிராம் போட்டுங்க. ஏன்னா ஏற்கனவே இது போட்டுருக்கேன். லெமன் போட்டிருக்கேன். புளிப்பு தன்மைக்கு தான் போடுறது. ஸோ அந்த இடத்துல இதில் பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மின்ட்டும் இதுவும் புதினாவும் இது பேஸ்ட் போடுறோன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இது புதினா கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கொத்தமல்லி போடுறது. ஸோ இதில் இருக்குது இந்த பேஸ்ட்டில். ஸோ பேஸ்ட் போட்டாலும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன். மசாலாலாம் போட்டு பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா போட்டுங்க காரத்துக்கு. ஸோ இதோட ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் காரம் வேணும். சில்லி பவுட்ரு, மிளகாத்தூள் ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். அதே மாதிரி மல்லித்தூள் ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா பேஸ்ட்டு. ஸோ பிரியாணி மசாலா போட்டு அது ஒரு 3 கிராம் போட்டுக்கிறேன். ஸோ பிரியாணி மசாலா போட்டாச்சு. கரம் மசாலா போட்டு ஒரு 3 கிராம் போட்டுங்க. 3-5 கிராம் இந்த லெவலில் போட்டாலும் ஓகே. ஸோ இதையும் சேர்த்து மிக்ஸியில் போட்டு மசாலா மிக்ஸியில் அடிச்சாச்சு. நம்ம இது போட்டுறோம் தான். ஸோ பிரியாணி மசாலாலாம் போட்டாச்சு மிக்ஸ் பண்ணி. ஸோ இதில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். பிடிக்கட்டும்.
ஒரு 5 நிமிஷம் மசாலா நல்லா பிடிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் பிடிக்கும். இன்னும் தண்ணியை போட்டு ரைஸ் ஏற்றிடலாம். ஒரு 5 நிமிஷம் மசாலா பிடிக்கணும். நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் ரைஸ் போட்டால் ஒரு தந்தாப்பில் நீங்கள் 1 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ரைஸ் போட்டுக்கலாம். கொட்டாப்பி பாஸ்மதி ரைஸு. அதான் தண்ணி கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாண்டா ஓகேங்கன்னா ரொம்ப இதாகிடும். இந்த சைடு உப்பு இருக்கா கூட பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 20-25 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் தம்மு போட்டுடலாம். 5 நிமிஷம் ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. ஸோ இன்னும் தம்மு போட்டுருவானு தான். இப்படி தம்மு போட்டுடலாம். கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் குழஞ்சிடும் போட்டிங்கன்னா. இப்படி தான் இதில் அப்படியே இது போட்டுக்கலாம். கொஞ்சம் கார்னிஷ். இதுதான் நம்ம தம்மு சாச்சி ஊற்றியாச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் தம்ம போட்டுடலாங்க. ரெடி ஆகிடுச்சு 10 நிமிஷம். ஸோ எடுத்துடலாம் தான். இப்போ தண்ணி எடுக்கும்போது பார்த்து இப்படி எடுக்கணும். ஏன்னா தண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது தண்ணி. அந்த தண்ணி அதில் வந்துச்சுன்னா பிரியாணி எல்லாம் நாசமாயிடும். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு போல். ஸோ இதுதான் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி. நம்ம ஊர் பிரியாணி, நம்ம ஊர் ரோஸ்ட் சிக்கன் பிரியாணி. ஸோ நான் இன்னும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணுவேன். ஓகே நண்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. ஸோ தண்ணி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அது நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் போட 3 கிளாஸ் போடணும். நான் 4 கிளாஸ் போட்டேன். 3 கிளாஸ் போட்டேங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு நண்பா. நீங்கள் 3 கிளாஸ் 3.25 கிளாஸ் அந்த மாதிரி போட்டுங்க. ஸோ பிரியாணி ரெடியாக இருக்குது. தயிர் சட்னி ரெடியாக இருக்குது. ஸோ இதோட சுடு தண்ணி தான் குடிக்கணும். நான் சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு குடிச்சு பார்க்கலாம். 7 அப் ரெடியாக இருக்குது. பிரியாணியோட 7 அப். சிக்கனு சூப்பராக இருக்குது. ரோஸ்ட் கொஞ்சம் இதாகிடுச்சு. சோறு கொஞ்சம் இதாக இருந்தாலும் தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்லாம் அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்கும்பா. வேறு லெவலாக இருக்குது. ரோஸ்ட் சிக்கனும் அருமையாக இருக்குது. சரி வேறு லெவலாக இருக்கும்பா. சூப்பராக இருக்கணும்பா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க நண்பா. ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்கை ஒன்று போட்டுவிட்டுங்க அப்படியே.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நண்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.